பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை என்னும் அன்னாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும் சுவாமி. கேட்கிறவர்கள் கேட்ட வண்ணமாயிராதபடி கர்த்தாவே, அதன்படி நடக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும், அடியாளை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை நமக்கு எப்போது வரும். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருந்தார். நமக்கு வர வேண்டுமானால் அது எப்போது வரும்? முதலாவது, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அப்படி செம்மையாய் நடக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால், கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்தான்? புறப்பட்டு சென்றான். தன்னுடைய மனைவியில் சாராளோடும் தன் சகோதரன் மகன் லோத்தோடும் தான் சம்பாதித்த பொருட்களோடும் ஜனங்களோடும் அங்கே இருந்து புறப்பட்டு அவன் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தான் என்று 5ஆவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவனை எப்படி அவன் செம்மையாய் நடந்தான்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்தான். ஆனால் லோத்து என்ன செய்தான்? இடையிலேயே ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவன் என்ன செய்தான்? சோதோம் குமாராவுக்கு போய்விட்டான். ஏன்னா அவன் நின்று பார்க்குறான், நீ முதல்ல போ, உனக்கு எந்த இடத்துக்கு போக இஷ்டமோ அங்கே போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொன்ன உடனே அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். அப்போது சோதோம் குமாரா எப்படி இருந்துச்சான்? 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அதை தெரிந்து கொண்டு அங்கே போகிறான். ஆனால் அங்கே போன பிறகு தெரிஞ்சு அந்த மக்கள்லாம் பயங்கரமான பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதை பார்த்து லோத்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் தன்னை அவன் காத்து கொண்டான். அவன் மட்டும் அங்கே நீதிமானாக இருந்தார். 13ஆம் வசனம், சோதோமின் மக்கள் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அதனால் அவன் அந்த இடத்துல நீதிமானாய் சோதோமுக்கு வந்துட்டான். அதனால் அங்கே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள். 14ஆவது வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும், ஆதியாகமம் 13 14 17 மட்டும். நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அவன் அதனால் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த என்ன செய்கிறான் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அப்படி சுற்றி வந்து அந்த இடத்துல கூடாரம் போடுறான். அது மம்ரேயின் சமபூமியில் அவன் கூடாரம் போட்டு அங்கே இருக்கும்போது அவனை பார்ப்பதற்கென்று 3 புருஷர்கள் வருகிறார்கள். அந்த 3 புருஷர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? இவங்க 2 பேரும் வயசாயிட்டு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும், உங்களுக்கு ஒரு குமாரனை தருவேன். உற்பத்தி கால திட்டத்தின்படி சாராள்
ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொன்னோம்னா சாராளுக்கு சிரிப்பாக வருது. தனக்கும் வயசாயிற்று, ஆபிரகாமுக்கும் வயசாயிற்று, இனிமேல் எங்கே பிள்ளை இருக்க அப்படின்னு சொல்லி அவள் சிரிப்பா. அப்போது அப்படின்னாலும் அவங்க திரும்ப சொல்கிறாங்க பாருங்கள், 18 அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அதனால் நான் திரும்ப வரும்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவளுக்கும் வயசாயிற்று, 90 வயசாயிற்று. ஆபிரகாமுக்கும் 100 வயசாயிற்று. இவளுக்கு 90, அவனுக்கு இந்த 17ஆம் வசனத்தில் பாருங்கள், 17:17 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு அவன் அப்படி மனசில் நினைக்கான். நமக்கு 100 வயசாயிற்று, அவளுக்கு 90 வயசாயிற்று, இனிமையாக நமக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அதன்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு யாரை கொடுத்தார்? ஈசாக்கு என்ற ஒரு சுதந்திரவாளியாகிய ஒரு மகனை கொடுத்தார். இப்போ கர்த்தர் செம்மையாய் நடக்கிறவர்களை எப்படியாயிலும் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்கிறார்? உன் ஜாதியை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அவனுக்கு ஊர் பிள்ளை கிடையாது, எப்படி அவர் பெருக பண்ணுவார்? ஆனாலும் வயசானாலும் கர்த்தர் என்ன செய்தார்? பிள்ளையை கொடுத்தார். அதனால் அந்த சந்ததி என்ன செய்யப்பட்டது? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்யப்பட்டது? பெருகப்பட்டது. ஆபிரகாமின் சந்ததி இன்னும் வரைக்கும் யாரெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்களே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அவனுடைய சந்ததி என்ன செய்து கொண்டே இருக்கு? பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். செம்மையானவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு நன்மை செய்வார். இது யாரை எடுத்துக்கிட்டோன்னா, உதாரணமாக ஈசாக்கு, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. அவன் என்ன செய்தான்? அவங்க அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் அவன் செய்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக தான் வாழ்ந்தான். அவன் இருக்கும்போது பஞ்சம் வந்துச்சு. அவன் இருந்த இடத்துல, அவன் கேராரூர் என்ற இடத்துல இருக்கிறான். அப்போ பார்த்தா பஞ்சம் வந்ததுனால அவன் நினைக்கிறான், நம்ம இந்த இடத்துல வாழ முடியாது, நம்ம எகிப்துக்கு போவோம், அது நல்ல செழிப்பாக இருக்குது, அங்கே போவோம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் மனசில் நினைச்ச உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு தரிசனமாகிறார். ஆதியாகமம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இனி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதனால் ஈசாக்கு உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து அந்த கேராரூரிலே தங்கியிருக்கிறான். அப்படி அவன் தங்கி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? விதை விதைக்கிறான். ஆண்டவர் கீழ்ப்படிந்து அந்த ஊர்லேயே தன்னுடைய நிலத்தில் என்ன செய்கிறான்? விதை விதைக்கிறான். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள், 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு, 10% அவன் அறுவடை செய்து விட்டார். அப்போ பஞ்ச காலத்தில் ஒன்றும், வறட்சியான அந்த காலத்தில் கூட கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். உடனே நீ போக வேண்டாம் எகிப்துக்கு, கேராரூர்லேயே இரு, உனக்கு வேண்டிய தண்ணி, உனக்கு வேண்டிய ஆகாரம், உன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அதற்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஆமாம், அவர் சொல்லுவார், நடத்த மாட்டார் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் உடனே அதற்கு கீழ்ப்படிந்தான். அப்போ கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அவனுக்கு நன்மையை செய்தார். எப்படி நன்மை செய்தார்? அந்த நிலத்தில் அவன் விதைத்த உடனே அந்த நிலம் 100 மடங்கு பலன் கொடுத்தது. இதெல்லாம் நம்பவே முடியாது. வறட்சியான காலங்களில் போய் தைரியமாக விதைக்கிறான். தண்ணி நல்லா இருக்குது அவன் இருக்கிற இடத்துல. உடனே அவன் செழிப்பான நிலத்தில் என்ன செய்கிறான்? விதைக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கீழ்ப்படியும் போது நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்போது அவர் நம்ம கூடயே இருப்பார். அவர் நமக்கு நிழலாக இருப்பார். வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் நம்ம கூடவே வருவார். அப்படி இருக்கும்போது நம்மை எதுவுமே தீண்ட விடாதபடி கர்த்தர் என்ன செய்து கொள்வார்? நம்மை பாதுகாத்து கொள்வார். அப்படி அவன் என்ன செய்கிறானா? 13ஆம் வசனம் பாருங்கள், 26-13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவன் மகா பெரியவன் ஆனான். அந்த இடத்துல அவன் மகா பெரியவனாக மாறிவிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்ம கர்த்தரை நோக்கி நாமும் இப்படி அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். வார்த்தை எங்கே இருக்கிறது? வேத வசனம் ஃபுல்லாகவே அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை வெறுமனே சும்மா புக் வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. தியானத்தோடு வாசிக்கும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு சில காரியங்களை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஈசாக்கை போல கீழ்ப்படிந்து, நீ எகிப்துக்கு போக வேண்டாம்ப்பா, நீ கேராரூர்லே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதன்படி அவனை ஆசீர்வதித்தார். அதனால் அவன் வர வர என்ன செய்தானா? விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நன்மையை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். 3வது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அதற்கு நம்ம உதாரணமாக நியாயாதிபதிகள் எடுத்துக்கொடுங்க. நியாயாதிபதிகளில் மீதியானியர் இஸ்ரவேலரை மிகவும் சிறுமைப்படுத்தினார்கள். 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 6:6. மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்கள்? முறையிட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், இந்த மீதியானியர் கைக்கு எங்களை ரட்சியும். அப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? கிதியோனை தெரிந்து கொள்கிறார். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வயலில் அறுவடை நேரத்தில் இவனுங்க என்ன செய்வாங்க? அதை சூறையாடிட்டு போயிடுவானுங்க மீதியானியர். அவன் கைக்கு தப்புவிப்பதற்காக அந்த அறுவடை செய்து என்ன செய்கிறான்? ஆலைக்கு பின்னால் நின்று போரடித்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே தேவதூதன் அவன் அருகில் போய், அவன் பயந்து போய் அப்படி இருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? 12ஆம் வசனம், அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவனை பார்த்து பயந்தாங்கொழியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான்? அப்படியே நடுங்கிடுவான். இப்போ கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை 14ஆவது வசனம், நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எவ்வளோ அழகான வாக்குத்தத்தம்! உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதனால் நீ போ, உன்னை நான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, நீ பயப்படாத, நீ போ, நான் அவன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு அவனுக்கு ஒரே பயம். அதுக்கு நிறைய அடையாளம்லாம் கேட்பான். பிறகு கடைசியில் சரின்னு சொல்லி போவான். போகும்போது எக்காலம் ஊதணுன்னு யாரெல்லாம், அப்போ அந்த இடத்துல ஒரு போர் வருது. போருக்கு யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா 3 வகையான மக்கள் நிற்கிறாங்க. அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், மீதியானியர். 3 பேர் எங்கே இருக்காங்க? இஸ்ரேல் என்னும் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அப்போது பயப்படுறான், இவங்களை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத, நீ போ,
அப்படின்னு சொல்லி எக்காலம் ஊத சொல்கிறார். எக்காலம் ஊதின உடனே நிறைய மக்கள் வந்துடுவாங்க. ஒரு 20,000 போல் மக்கள் வந்துடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் தான் இவங்களை மேற்கொண்டோம் என்று சொல்லி பெருமை பாராட்டுவாங்க இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பவும் தங்களால் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, அதை காட்டுவாங்க. இது கர்த்தரால் ஆனது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ என்ன செய்ய, அவங்கள நதி அண்டைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பயந்தவங்கள்லாம் போங்கன்னு சொல்லி முதல்ல போக சொல்லிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மட்டும் தண்ணி குடிக்க வருவாங்க. தண்ணி குடிக்க வரும்போது ஒரு 300 பேர் மட்டும் என்ன செய்வாங்களாம், தண்ணியை எடுத்து 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். கையில் தண்ணி எடுத்து இப்படி நக்கி குடிச்சிருப்பாங்க. அப்படி குடித்தவங்க 300 பேர். அவங்கள செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர். உடனே அவங்க 300 பேரை அதை செலக்ட் பண்ணி அந்த பாளையத்தை சுற்றிலும் 3 படையாக நிறுத்தி அவங்க கையில் கொடுத்த ஆயுதம் என்னது, ஒரு கையில் எக்காலமும் ஒரு கையில் பானையும் தீவட்டியும். அந்த எக்காலம் ஊதும்போது எல்லாரும் ஒன்று போல் எக்காலம் ஊதணும், பானையை உடைக்கணும், தீவட்டியை தூக்கி பிடிச்சி கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொல்லி எல்லோரும் ஒன்று போல் சத்தம் போடணும்னு சொல்லுவான். அவன் அப்படி கத்துன உடனே 20ஆவது வசனம் 7:20, 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே இருந்து சத்தம் போடுவாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்கள் தங்களுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்வார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. இருக்கிற மனுஷரும் மீதியானரும் அவங்க ஓடின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்கள விரட்டி போய் அவங்களை மேற்கொண்டார்கள். இப்படி மீதியானியர் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மடங்கடித்து விட்டார்கள். ஒரு ஸ்டேஜில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மீதியானர் திரும்ப தலையெடுக்கக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அந்த தேசம் எப்படி இருந்துச்சா, அமைதலாக இருந்தது. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செஞ்சான். அவனுக்கு பயந்தான், பயந்தான். ஆனாலும் உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போய் நான் சொல்கிறபடிலாம் செய்ன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படியே அவன் செய்கிறான். செஞ்ச பிரகாரம் ஒரு ஆயுதம் ஒன்றும் கிடையாது, ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம். அதை வச்சு ஊதின உடனே இந்த பானையை ஒன்று போல் உடைக்காங்க, டமடமடன்னு சத்தம் கேட்கு. அதுக்கப்புறம் தீவட்டியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொல்லி கத்துறாங்க, ஒன்று போல் சத்தம் போடுறாங்க. அந்த இறைச்சலையும் அந்த சத்தங்களையும் கேட்டு அந்த நடுவில் பாளையத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒருத்தரை ஏதோ ஒரு சத்தம் கலக்கம் ஏற்படுதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாங்களாம், வெட்டும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் அவங்க எல்லோரும் வெட்டுண்டு போனார்கள். மற்றவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஓடிருக்காங்க. ஓடின உடனே இஸ்ரவேலை சுற்றி நின்று இஸ்ரவேலராக இருப்பாங்க இல்லையா மற்றவங்க, அவங்க எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள விரட்டி அவங்கள என்ன செய்தார்கள், கொன்று போட்டார்கள். அப்படி எல்லா மீதியானியரும் திரும்ப நாங்கள் போருக்கு வருவோன்ற மாதிரி வர முடியாதபடி அவர்களே என்ன செய்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள். அதான் இதில் கொடுத்தது, மீதியானியர் திரும்ப தலையெடுக்கக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் 40 வருஷம் கிதியோன் காலத்தில் இஸ்ரவேலில் என்ன இருந்துச்சு, அமைதி நிலவிற்று. அப்போ அவன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான், விசுவாசித்தான். 4வது நம்ம பார்க்கும்போது, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்தோம்னா அவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் அவ்வளோ நேர்த்தியாக என்ன செய்வார், பாதுகாப்பார். 4வது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு
கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும். இது நம்ம யாரை எடுத்துக்கலான்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். 5 கடைசியில் போட்டிருக்கு. சகரியா, எலிசபெத், இந்த 2 பேரும், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இப்படி அவர்களை குறித்து கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். செம்மையானவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாயிருந்தார்கள். இல்லையா? நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்னு நம்மளை யோசித்து பார்த்துக்கிட்டோம். அதில் எலிசபெத் எப்படி இருந்தா? மலடியாக இருந்தாள். பிள்ளை இல்லை அவர்கள் இருவருக்கும். வயது நாளாக வயது கூடிக்கிட்டே போயிடுச்சு. இனிமே பிள்ளை இருக்காது என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை முறைப்படி என்ன செய்து கொண்டிருந்தார்கள். ஆசாரியன் சகரியா, அதனால் ஆசாரிய ஊழியம் அவன் செய்தான். அப்படி அவன் செய்யும்போது தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். 13ஆம் வசனம் பாருங்கள், லூக்கா 1:13. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். அநேகருக்கு அவன் ஒரு பயனுள்ள சாட்சியாக இருப்பான்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதேன்படி எலிசபெத் வயது சென்றவளாக இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டார். அவன் எப்படி வளர்ந்தான்? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எப்படி வாழ்ந்தான் பாருங்கள். யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இதை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிற்று. கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருந்தது யார் தான்? இந்த யோவான் ஸ்நானகன் தான். இதை ஆண்டவரே சொல்கிறார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருந்தவன் இவன் தான் சொல்கிறார். இவன் எப்படி சொன்னான்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எப்படி மக்கள் எல்லாம் தங்களை உணர்ந்து மனம் திரும்பி வரும்போது அவர்களுக்கு என்ன செய்கிறான்? ஞான ஸ்நானம் கொடுக்குறான். அப்படி அவன் யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு பிரியமானவனாக அவங்க காத்திருந்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இல்லையா? நம்ம லூக்காவில் வாசித்தோம் இல்லையா? அவங்க எப்படி கர்த்தருடைய நியமங்களின்படியும் நியாயங்களின்படியும் கற்பனைகளின்படியும் அப்படியே வாழ்ந்தார்கள். இதில் எந்த குறைவும் இல்லாதபடி வாழ்ந்ததுனால கர்த்தர் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்கள். ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். இன்னும் இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாக யார் பிறக்கிறார்? யோவான் ஸ்நானன். 6 மாதம் முன்னால் யோவான் ஸ்நானன் பிறந்து கர்த்தருக்கு வழியை என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்துகிறான். இப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு தூதனை கர்த்தர் முன்னாக அனுப்புகிறார். அந்த தூதன் தான் யார்? யோவான் கர்த்தருக்காகவே காத்திருந்து கர்த்தருடைய வழியிலே நடந்த செம்மையாய் நடந்த தம்பதியருக்கு கொடுக்கப்பட்ட குமாரன். அவன் எப்படி வாழ்ந்தான் என்று நம்ம பார்க்கும்போது, அவன் மற்ற மக்களை என்ன செய்தான்? கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவன் சத்தம் போடுறான்.
அப்படி கூப்பிடுடைய சத்தத்தை கேட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க? அவனுடைய கனிகளினால் அவனை அறிந்து அவனை போல நம்மளும் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாங்க. அப்படி மாறுறவங்களுக்கெல்லாம் அவன் இந்த வனாந்தரத்தில் யோர்தான் நதியில் என்ன செய்கிறான்? ஞானஸ்நானம் கொடுக்குறான். இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படி கர்த்தரால் போற்றப்படும் ஒரு மகனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த தம்பதியருக்கு கொடுக்குறார். அதுபோல் நம்ம காத்திருக்கும் போது அது வீணாக போகாது. அதுதான் அந்த ஆபகுக்கில் அந்த எப்படி சொல்கிறாங்க, தாமதிக்குதே அப்படின்னு நம்ம நினச்சி கவலைப்பட வேண்டாம். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அதனால் நம்முடைய விசுவாசம்தான் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம கடைசி பரியந்தம் கர்த்தருக்குள் நம்மை செம்மையாய் முதல்ல என்ன செய்யணும்? செம்மையானவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அடுத்தாப்புல அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். மூணாவது, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக செய்வார், நன்மையை செய்வார். அப்புறம் அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டோம், கர்த்தர் நமக்கு தருவார்ன்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு எல்லாம் இருக்கும்போது நாம் அவருக்காக காத்திருக்கணும். அவர் சொன்ன வாக்கை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதுக்காக நம்ம காத்திருக்கும் போது வயது சென்றாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் சொன்ன வாக்கை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்து நம்ம காத்திருக்கும் போது அது தாமதித்தாலும் என்ன செய்யப்படும்? கண்டிப்பாக என்ன செய்ய நிச்சயமாய் வரும். அது குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் வரும். நம்முடைய நேரம் இல்லை, கர்த்தருடைய நேரத்தில் அது என்ன செய்யப்படும்? வரும். அதனால் குறித்த நேரத்தில் குறித்த காரியங்கள் நடைபெறும்படியாக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நன்மையானதை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் 4 தலைப்பில் நம்ம இன்றைக்கு தியானித்தோம். கர்த்தர் எப்போது நன்மை செய்வார்? செம்மையாய் நடக்கும் பொழுது ஆபிரகாம் செம்மையாய் நடந்தான், அவனுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அதுபோல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் ஈசாக்கு, அது கர்த்தர் அவனுக்கு நன்மையை செய்தார். அடுத்தாப்புல கர்த்தரின் வார்த்தையை விசுவாசிப்பவர்களுக்கு கிதியோன் விசுவாசித்தான், அவன் நன்மையை பெற்றான். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மையை பிந்தினாலும் கர்த்தர் கண்டிப்பாக அவர் காத்திருவார் வார்த்தைக்கு. அப்போ கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் காத்திருக்க வேண்டிய நேரங்களில் நம்ம காத்திருக்கும் போது குறித்த காரியங்களை குறித்த வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உமக்கு முன்பாக செம்மையானவர்களாய் நடக்க, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. உடைய வார்த்தைகளின் பேரில் நாங்கள் விசுவாசம் வைக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நீர் சொன்ன தரிசனத்திற்காகவும் நீர் சொன்ன வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தாவே, கண்டிப்பாக நீர் எங்களுக்கு காத்திருக்கும் பொழுது நன்மையை கொடுப்பீரப்பா. அது குறிக்கப்பட்ட நேரத்திலே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. உம்மை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீர். நீர் அப்படியே செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காகவும் ஏசப்பா உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுது நன்மை செய்வீர் என்று நாங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் இப்படியெல்லாம் நடந்தால் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். செவ்வையாய் நடக்க வேண்டும், அவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார் என்று நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் அப்பா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் சுவாமி. கிளாஸ் டிவிக்காக ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் பதிலளித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்கிறபடியா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன்.